அனைவருக்கும் வணக்கம். அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடாது என்று அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட 9க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் கடுமையாக கடந்த ஒரு மாத காலமாக எதிர்ப்பு தெரிவித்தாங்க. இந்த எதிர்ப்பை மீறி மத்திய அரசாங்கம் டங்ஸ்டன் சுரங்கத்தை அரிட்டாப்பட்டியை தவிர்த்துட்டு மற்ற பகுதியில் நீங்கள் நடைமுறைப்படுத்துங்க என்று ஒரு அறிக்கையை வெளியிட்டிருந்து இந்த அறிக்கைக்கு பிறகுதான் மக்களுடைய கோபம் பல மடங்காக எகிரியது. இதைத் தொடர்ந்து இன்றைக்கு காலையில் 10 மணிக்கு ஆரம்பித்து இப்போது வரை கிட்டத்தட்ட மேலூர்லேருந்து மதுரையை நோக்கி 21 கிலோமீட்டர் லட்சக்கணக்கான மக்கள் தன்னெழுச்சியாக மிகப்பெரிய பேரணியில் நடக்க ஆரம்பிச்சிருக்காங்க. காவல்துறையினுடைய கட்டுப்பாடு, மிகப்பெரிய அடக்குமுறை, இதை எல்லாத்தையும் தவிடுபடியாக்கி டெல்லியில் நடந்த விவசாய போராட்டத்துக்கு சற்றும் குறைவில்லாது மதுரை விவசாயிகள், மேலூர் உள்ளிட்ட கிராம மக்கள் இந்த பேரணியில் ஈடுபட்டிருக்காங்க. உண்மையிலே ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் ஒரே நேரத்தில் திரும்பி பார்க்க வைத்திருக்கிறது மேலூர் போராட்டம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நாயத்தை மட்டும் தான் சொல்லணும். நான் இருக்கிற வரை டங்ஸ்டன் சுரங்கத்தை அமைக்க விடமாட்டேன்னு சொல்லி தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் சட்டசபையில் பேசினார். ஒரு பக்கம் மதுரை அமைச்சர் மூர்த்தி அவர்கள் மேலூரில் டங்ஸ்டன் சுரங்கம் வராது என்று மக்களுக்கு உறுதிமொழிலாம் கொடுத்தாரு. இதை எல்லாத்தையும் தாண்டி இந்த பேச்சை எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது. இவங்க இன்னைக்கு ஒரு பேச்சு பேசுவாங்க, நாளைக்கு ஒரு பேசுவாங்க. குடியாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு, இவங்க பேச்சு உடனே போச்சு. அதனால் தமிழ்நாடு முதலமைச்சர் பேச்சையெல்லாம் நாங்கள் மதிக்கவும் மாட்டோம், ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம். எங்களுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மீதோ, திமுக மீதோ, திமுக அமைச்சர் மீதோ, சட்டமன்ற பாராளுமன்ற உறுப்பினர் மீதோ நம்பிக்கை கிடையாது. எங்களை நாங்கள் காப்பாற்றிக் கொள்கிறோம் என்று விவசாயிகள் அரிட்டாப்பட்டி, வல்லாளப்பட்டி, இந்த நாயக்கப்பட்டி, கோபாலப்பட்டி இந்த பகுதி மக்கள் தன்னெழுச்சியாக இறங்கி, அதே போல் தேனி விவசாயிகள் இவங்களோட இணைஞ்சிருக்காங்க. தேனி விவசாயிகள் எல்லோரும் சேர்ந்து மொத்தமாக இறங்கி நடந்த உடனே அந்த காவல்துறையால் ஒன்றுமே செய்ய முடியல. ஒரு இடத்துல காவல்துறை தடுப்பு போட்டு ஒரு சின்ன கயிறு வச்சுருக்காங்க. இது நம்ம கொடியேற்றோம்ல, இந்த கயிறு, கொடி காய போடுற கயிறை வச்சுக்கிட்டு நின்றுருக்காங்க. அவன் லட்சக்கணக்கான மக்களை பீரிட்டு வந்துக்கிட்டு இருக்கான். பெரிய வெள்ளத்தை வேட்டியை கழட்டி அடைச்ச மாதிரி மக்கள் திறன் வந்துட்டு இருக்கான். இங்கே கயிறை போட்டு நிப்பாட்டுறாங்களாம். அவன் குளவெறியில் வந்துக்கிட்டு இருக்காயோ, என் ஊர் போகும்போது, என்னுடைய வயல் போகும்போது, நிலம் போகும்போது, மழை போகும்போது, காலங்காலமாக என் பாட்டன் முப்பாட்டன் வாழ்ந்த நிலமும் வீடும் போகும்போது உட்காந்து மறிச்சிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லி அதில் ஒரு ஒழுக்கம், அந்த மக்கள்கிட்ட ஒரு நேர்மை இருக்குது. போக்குவரத்துக்கு இடையூறு இல்லாமல், பொதுமக்களுக்கு எந்த இடையூறு இல்லாமல் ஒரு பக்க சாலையில் போக்குவரத்து போய்கிட்டு இருக்கு. ஒரு பக்க சாலையில் மட்டும் மக்கள் பெருந்திரளாக போகிறான். முன்னேற்பாட்டோடு அந்த மக்களுக்கு, விவசாயிகளுக்கு தண்ணீர், அவங்களுக்கு தேவையான குளிர்பானம், பிஸ்கட்டு, உணவுகளை இன்னொரு கூட்டம் பரிமாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு ஒழுக்கத்தோடு இந்த போராட்டத்தை தொடங்கியிருக்காங்க. மதுரையில் 2016ஆம் ஆண்டு தொடங்கிய அந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி தமிழ்நாடு முழுமைக்கும் விரிவடைந்து சென்னை மெரினா புரட்சியாக வெடித்து ஜல்லிக்கட்டுக்கான தடை வந்ததோ, அப்படி இந்த டங்ஸ்டனுக்கான போராட்டத்தை மேலூர் மக்கள் தொடங்கியிருக்காங்க. மத்திய சுரங்கத்துறை அமைச்சகம் 2021ஆம் ஆண்டு தான் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான ஆய்வுகளுக்கு வர்றாங்க. 2021லேருந்து 2024 வரைக்கும் 4 இதுக்கான கான்ஃபரன்ஸ் மீட்டிங் நடந்திருக்கு. இந்த 4 மீட்டிங்லையுமே தமிழ்நாட்டின் சார்பாக, திமுக அரசின் சார்பாக பிரதிநிதிகள் கனிம வளத்துறையின் சார்பாக கலந்து கொண்டிருக்காங்க. கலந்து கொண்டு எந்த எதிர்ப்பையும் இந்த மத்திய அரசுக்கு தெரிவிக்கல. அப்போ மத்திய அரசும் மாநில அரசும் சேர்ந்து தான் இந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைப்பதற்கான எல்லா பணிகளையும் வந்துக்குது. ஹிந்துஸ்தான் சிங் லிமிடெட், அதாவது வேதாந்தாவுடைய கிளை நிறுவனமாக இருக்கக்கூடிய ஹிந்துஸ்தான் சிங் லிமிடெட் என்கிற இந்த நிறுவனத்திற்கு இந்த ஒப்பந்தத்தை கொடுத்தது திமுக அரசுக்கு நல்லா தெரியும். தெரிந்திருந்தும் கூட இந்த இடத்துல டங்ஸ்டன் இருக்கு, எடுப்பதனால எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த டங்ஸ்டன் எடுக்கும்போது பக்கத்தில் நாங்கள் வெறும் ஒரு 2 ஹெக்டேருக்கு மட்டும்தான், 2 சதுர ஹெக்டேருக்கு மட்டும்தான் நாங்கள் இதை 1.93 மொத்தமாக 2 சதுர ஹெக்டேருக்கு மட்டும்தான் நாங்கள் பல்லுயிர் பாதுகாப்பு தளமாக அறிவிச்சுக்கிறோம். மற்ற இடத்த பற்றி பிரச்சனை இல்லை, நீ எடுத்துக்கோ, மேலே விவசாயம் பண்ணிக்கிட்டு இருந்தீங்க, நாங்கள் கீழே டங்ஸ்டனை எடுத்துகிட்டு போகிறோம் என்று மத்திய அரசுக்கு டங்ஸ்டன் எடுப்பதனால் இந்த பகுதி பிரச்சனை வராது, வெறும் 2 ஹெக்டேரை மட்டும்தான் நாங்கள் பல்லுயிர் பாதுகாப்பு தளமாக அறிவிச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னதே, சொல்லப்போனால் போட்டு கொடுத்ததே திமுக அரசு தான். திமுக அரசும் பிஜேபி அரசும் இணைந்து கொண்டு, எப்படி 2009 காலகட்டத்தில் காங்கிரஸும் திமுகவும் இணைந்து ஒரு மீத்தேனுக்கு கையெழுத்து போட்டு மீத்தேன் திட்டத்துக்கு நடைமுறைப்படுத்துகிறாங்களோ டெல்டா மாவட்டங்களில், அதே போல் இங்கே டங்ஸ்டனுக்கு இந்த பகுதியில் எடுப்பதற்கு டங்ஸ்டன் மட்டும் இல்லை,
அங்கேயும் மீத்தேன் இருக்கு, ஹைட்ரோ கார்பன் இருக்கு, ஈத்தேன் இருக்கு. இயற்கையாக இருக்கக்கூடிய பல்வேறு தாதுக்கள் அதே மேலூர் விட்ட பல்வேறு பகுதிகளில் குவிந்திருக்கிறது. இதை எடுப்பதற்கு துணிந்து வர்றாங்க. இதை எதிர்த்தான் இந்த மக்களுடைய போராட்டம் இன்றைக்கு வெடித்திருக்கிறது. மக்கள் முதல் முறையாக மேலூரில் கூடி தங்களுடைய எதிர்ப்பை பதிவு பண்ணாங்க. அப்புறம் அந்த ஊர் கூட்டங்கள் நடத்துனாங்க, கிராம சபை கூட்டங்களை எதிர்ப்பு தெரிவித்தாங்க. அப்புறம் நாம் தமிழர் கட்சி தலைமை உறுப்பினர் சீமானவர்கள் வந்து அங்கே போராட்டம் நடத்துவதற்கு அனுமதி கேட்டார். அனுமதி மறுக்கப்பட்டது. அனுமதியை தாண்டி நாம் தமிழர் கட்சி தலைவர் சீமானவர்கள் வந்து அரிட்டாப்பட்டியில் கலந்து கொண்டார். அதே போல் மேலூர்லையும் ஆர்ப்பாட்டம் நடத்துகிறாரு. அந்த அரிட்டாப்பட்டி கொடுத்து சொன்னபோது கூட நான் உயிரோடு இருக்கிற வரை, நாம் தமிழர் கட்சி இருக்கிற வரை இந்த அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் எடுக்க நாங்கள் விட மாட்டோம். நாங்கள் இல்லாத காலத்தில், நாம் தமிழர் கட்சி தொடங்காத காலகட்டத்தில் எப்படியோ மீத்தனுக்கு கையெழுத்து போட்டு எடுக்க விட்டோம், வேறு வழி இல்லை. ஆனால் இப்பொழுது நாங்கள் தேர்தலே நிற்கலாம்னு பரவாயில்ல, என்ன சொல்கிறது, இங்கே கட்சியவே இல்லைனாலும் பரவாயில்ல, இந்த டங்ஸ்டன் எடுக்க நாங்கள் விடமாட்டோம்னு சொல்லி சீமான் வந்து உறுதி கொடுத்தாங்க. அந்த சீமானவர்கள் பேசிட்டு போன பிறகு மக்களுடைய போராட்டம் தன்னெழுச்சியாக வெடிக்க ஆரம்பித்தது. இந்த டங்ஸ்டன் எடுப்பால் ஏற்படைய பாதிப்புகள் குறித்து, இதனால் எவ்வளோ பெரிய பின் விளைவுகள் வரும், ஒரு 1000 அடிக்கு கீழே ஒரு சுரங்கம் அமைச்சா அந்த நிலம் என்ன ஆகும்? அது வந்து சாதாரண நிலம் கிடையாது. தமிழ்நாட்டிலேயே திருநெல்வேலி மாவட்டம் தான் அந்த ஐவகை நிலம்னு சொல்லுவாங்க. குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்கிற 5 திணைகளும் இருக்கக்கூடிய ஒரு மாவட்டம் திருநெல்வேலி மாவட்டம். திருநெல்வேலிக்கு பிறகு ஒரு ஊர் 5 திணை கோட்பாடோடு இருக்குது. மலையும் இருக்கும், காடும் இருக்கும், வயலும் இருக்கும், நீர்நிலைகளும் இருக்கும். அதே போல் வறண்ட நிலப்பரப்பு, கள்ளிச்செடியான வறண்ட நிலப்பரப்பு 5 திணைகளும் இருக்கிற ஒரு பகுதி இந்த அரிட்டாப்பட்டி பகுதி. கிட்டத்தட்ட 2000 ஆண்டுகால ஒரு தொடர்பு இருக்கிறது. தமிழ் கல்வெட்டுகள் இருக்கிறது, சமண பௌத்த மதங்கள் வளர்ந்ததுக்கான சான்றுகள் இருக்கிறது, குடவரை கோவில்கள் இருக்கிறது. இப்படி பல்வேறு வரலாற்று சிறப்பு கொண்ட இந்த ஊரை குறி வச்சு தான் இந்த டங்ஸ்டன் சுரங்கத்தை அமைப்பதற்கு மத்திய மாநில அரசுகள் திட்டமிட்டது. இப்போ அதை எதிர்த்து இந்த மக்கள் பேரணியாக போய்கொண்டிருக்காங்க. அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கக்கூடாதுன்னு சொல்லி மேலூர்லேருந்து மதுரையை நோக்கி தபால் தந்தி அலுவலகத்தை முற்றுகிட்டு தங்களுடைய கோரிக்கை வைப்பதற்காக அறவழியில், ஜனநாயக வழியில் மக்கள் போராடுறான் தன்னெழுச்சியா. இன்னொரு பக்கம் ஆட்சியை கையில் வச்சுக்கிட்டு 125 எம்எல்ஏ வச்சுக்கிட்டு 40 எம்பியை வச்சுக்கிட்டு தமிழ்நாடு அரசு, திமுக அரசு உப்புச்சப்பு இல்லாத, ஒன்றுத்துக்கும் உதவாத, எதற்குமே பயன்படாத ஆளுநரை கண்டித்து போராட்டங்க. அதாவது ஆளுநர் வந்து நேற்று தமிழ்தாய் வாழ்த்தை புறக்கணிச்சிட்டு போயிட்டாராம் அவர். அதனால் வந்து இவங்க என்னது, ஆளுநர் உரையை படிக்க மாட்டேன்னு போயிட்டாராம். அவர் அவமதிச்சிட்டாருன்னு சொல்லி அவர் தேசிய கீதம் போடலன்னு சொல்லி அவருக்கு வச்சுக்க, இவங்க ஆளுநர் உரையை படிக்கல இவங்க கோச்சிக்க, ஆளுநரை கண்டித்து இவங்க தமிழ்நாடு முழுமைக்கு ஆர்ப்பாட்டம். அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு மாணவி பாலியல் படுகொலை பட்டுக்கான்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணுறதுக்கு பிஜேபி கேட்குறது கொடுக்கல, நாம் தமிழர் கேட்குறது கொடுக்கல, பாமக ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கேட்குறது கொடுக்கல, தாவேக்கா கேட்குறது கொடுக்கல, அதிமுக கேட்குறது கொடுக்கல. இவங்க எல்லாத்தையும் போட்டம் பண்ணும்போது சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்படும். பெரிய அளவில் கூட்டம் கூடுனா சென்னை மாநகரம் தாங்காது. அதனால் போராட்டத்துக்கு, ஆர்ப்பாட்டத்துக்கு அனுமதி கிடையாது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து எதிர்கட்சிகள் போராடினா சட்டம் ஒழுங்கு கெட்டு போயிடும். ஆர்ப்பாட்டத்துக்கு போராட்டத்துக்கு அனுமதி மறுப்பு. நேற்று சாயந்தரம் தான், நேற்று காலையில் சம்பவம் நடந்திருக்கு. ஆளுநரை கண்டித்து தமிழ்நாடு முழுமைக்கும் திமுக ஆர்ப்பாட்டம், சென்னையில் கனிமொழி தலைமையில் ஆர்ப்பாட்டம். எப்படி அனுமதி கொடுத்து காவல்துறை? அப்போ ஆளுங்கட்சினா அனுமதி கொடுப்பீங்க, எதிர்கட்சினா அனுமதி கொடுக்க மாட்டீங்களா? இங்கே மக்கள் தன்னெழுச்சியா போராடுறோம் அரிட்டாப்பட்டியில். இந்த திராவிட கும்பல் இருக்கு இல்லையா, திமுக கூட்டம் ஆளுநரை கண்டித்து தமிழ்நாடு முழுக்க போராட்டம் பண்ணியிருக்கு. இதே திமுக கூட்டம் டங்ஸ்டன் ஆளை எதிர்த்து போராடி இருக்கலாம்ல. டங்ஸ்டனை கண்டித்து மத்திய அரசையாவது, நாங்கள் உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கிறோம், மத்திய அரசை கண்டித்து போராட்டம் பண்ணுறோன்னு எப்படி பண்ணுவான்? இவன் தானே இங்கே டங்ஸ்டன் இருக்க வந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொன்னவனே. எப்போ ஒரு மக்களுக்கு புரட்சி வரும்? நேற்று வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை இன்றைக்கி வாழ முடியாதுங்கிற நிலைமை வரும்போது அது புரட்சி வெடிக்கும். அதாவது மக்களுக்கு புரட்சிகரமான சிந்தனை தோன்றுச்சுன்னா அவன் பறக்கும் ஹெலிகாப்டரையும் கல்லை கொண்டு வீழ்த்துவான் அப்படின்னு சொல்லுவாங்க, ஹோச்சிமின் சொல்லுவார். அதே போல் மக்களுக்கு புரட்சிகரமான எண்ணம் தோண்டிவிட்டா ஆட்சியாளராவது மயிராவது தூக்கி போட்டு மிதிச்சு போயிட்டே இருப்பான். பார்க்கலையா இலங்கையில் ராஜபக்சே வீட்டுக்குள்ளே போய் மக்கள் வந்து புரட்சி ஏற்படுத்தி ராஜபக்சேவுடைய மாளிகையே ஆக்கிரமிச்சான்ல. புரட்சி ஏற்படுத்தி பங்களாதேஷ் என்ன இருந்துச்சு? புரட்சிகரமான மக்களுக்கு வந்து பிரச்சனை வருகிற பொழுது, மக்களுக்கு துன்பம் வருகிற பொழுது, நேற்று வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கையை வாழ முடியாது, அடுத்த தலைமுறை பாதிக்கப்படும், நிலமும் நீரும் காற்றும் மாசுபடுது, உன் நிலம் பறிபோக போகுது, உன் வீடு பறிபோக போகுது, உன் வயல்வெளி பறிபோக போகுது, நீ வாழ முடியாது அப்படிங்கிற நிலைமையில தான் இப்பொழுது அரிட்டாப்பட்டி மக்கள் தரையிறங்கியிருக்காங்க. நீங்கள் மற்ற மக்களை போல சாதாரணமாக இந்த மதுரை மக்களை நினைத்துவிட முடியாது. எல்லா மக்களும் போராட்ட உறுதி கொண்டவங்க தான், எல்லா மக்களுக்கும் போராட்ட உணர்வு இருக்கிறது, எல்லா மக்களுக்கும் உறுதித்தன்மை இருக்கிறது. ஆனால் அவர்கள் தங்களை நம்பி வாழக்கூடியவங்க, தன்னை நம்பி வாழக்கூடிய, அவன் அரசை நம்பி வாழ்றவன் இல்லை,
தன்னெழுச்சியான போடுறதுக்கான காரணமே அவன் தற்சார்பு வாழ்க்கை வாழ்கிறான். அவன் வந்து நீ வந்து காவிரியில் தண்ணி வந்தால் தான் வாழணும், முல்லைப்பெரியா தண்ணி வந்தால் தான் வாழணும் அப்படி இல்லை. அவன் அந்த ஊர்லேயே அவனுக்கு வந்து விவசாயம் செழித்து வாழுது, அந்த ஊர்லேயே அவனுக்கு நீர்நிலைகள் இருக்கிறது, அந்த ஊரில் மழையை நம்பி வாழ்கிறான், மண்ணை நம்பி வாழ்கிறான். எதை பற்றியும் கவலை இல்லை. அரசு அவனுக்கு எந்த உதவியும் செய்யலைனா கூட அந்த அரிட்டாப்பட்டி உள்ளிட்ட அந்த கிராம மக்கள் தங்களுடைய விவசாயத்தை நம்பி வாழ்கிறாங்க. அந்த விவசாயத்தால் அவங்க பல தலைமுறை பொழைச்சிக்கும். அதனால் அவங்களுக்கு வந்து எந்த தடையும் இல்லை. அதனால தான் அந்த மக்கள் இப்பொழுது போராட்டத்துக்கு தரையிலுங்க. அந்த போராட்டத்துக்கு நம்முடைய தார்மீக ஆதரவை தாண்டி இந்த போராட்டம் வெல்ல வேண்டும். டங்ஸ்டன் மொத்தமாக இந்த நிலத்திலிருந்து விரட்டி அடிக்கப்பட வேண்டும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.